ஹலோ. இன்றைக்கி என்ன மாதிரியான மெசேஜஸ் இங்கே தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபீல் லவ்ட் அண்ட் கம்ஃபர்டட், இதோ ஒரு விஷயம். அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் செல்ஃப் லவ் முக்கியன்ற மாதிரி இருக்குது. இங்கே செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் கேர், உங்கள் ஹெல்த்தை பற்றி உங்களை பற்றி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு உங்கள் லைஃப்பில். மதர் காயாவோட கனெக்டடாக இருக்கலாம் நிறைய பேர். மதர் நேச்சர், மதர் காயா, நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான சில சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் இருக்கலாம். உங்கள் சில விஷயங்களில் இருக்கலாம். எல்லாமே உங்கள் அதிகமாக உங்களுடைய க்ரௌன் சாக்ரா, உங்களுடைய மைண்டுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய irresistible சொல்லி கேட்குது. அது என்ன விஷயம் தெரியல. அந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு ஏரியா உங்கள் லைஃப்பில், லவ் லைஃபாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கட்டும், லைக் உங்களுடைய ஹார்ட் சாக்ரா, உங்களுடைய க்ரௌன் சாக்ரா, உங்களுடைய சோலார் பிளெக்ஸஸ் சாக்ரா, இந்த மாதிரி எல்லா சாக்ராஸ்லேயும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் விங்கரிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஹீல் ஆகணும். உங்களுடைய லைஃப் டோட்டல் சேஞ்ச் ஆக போகிறதுனால சில ஏரியாஸ், சில சுச்சுவேஷன்ஸ் இன்னும் டீப் ஹீல் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. அதனால் இப்போது நீங்கள் ரொம்பவே ரெஸ்டான மோடில் இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. அதிகமாக ரெஸ்ட் எடுக்கணும். ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. மேபி நீங்கள் நிறைய பேர் ரொம்ப டயர்ட் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் டயர்ட். அதனால் நீங்கள் எப்போவுமே படுத்துக்கிட்டே இருக்கணும் போல் ஒரு மைண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது போய் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுங்க. இல்லை கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு ரெஸ்ட் எடுங்க. இன்கேஸ் நீங்கள் ஒர்க் போகிற பர்சனாக இருந்தால் நீங்கள் ஒர்க் முடிஞ்சதுக்கு நடுவில் டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. நிறைய ஆயில் ஃபுட் அதிகம் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் உங்களுடைய பாடி ரொம்ப, உங்களுடைய ஆரா, உங்களுடைய சக்ராஸ் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக ஆகிடும். அந்த நேரத்தில் ஈஸியாக நீங்கள் இமோஷன்ஸ், நெகட்டிவிட்டி எல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. அட்ராக்ட் ஆகும் உங்களை தானாகவே. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் காம் மைண்ட், காம் மோட்லேயே இருக்குது பெஸ்ட்ன்ற மாதிரி இதில் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு அந்த டிங்கரிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் மைண்ட் காம், ரிலாக்ஸ்ட் மோடில் இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்கு இருக்கான்னு பார்ப்போம். உங்களுடைய இன்ட்யூஷன், இந்த மூன் பேஸு, இந்த டங்கு சில டைமில் அது இதாக ரொம்ப இந்த மூன் ஃபேஸ் நடந்துட்டுருக்கு இல்லையா, இந்த டைமில் நிறைய விஷயங்கள் உங்களுடைய இன்ட்யூஷனில் இருக்கட்டும், உங்களுடைய தேர்ட் ஐ சாக்ரா இருக்கட்டும், அந்த இடத்துல நிறைய சில விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ளே நீங்கள் பண்ணுவீங்க. சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதா இருக்கலாம். சில விஷயங்கள் உங்களுடைய இன்ட்யூஷன்ஸ் ஏரியாவில் எல்லாமே பாசிட்டிவான திங்ஸாக கேளுங்க. பாசிட்டிவிட்டியாக இருங்க. நெகட்டிவான விஷயத்தில் போய் தலையிடாதீங்க. நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணாதீங்க. ஒரு அமைதி மோடில் நீங்கள் இருக்கணும். இல்லை நீங்கள் இப்போ இருக்கிறதா இருக்கலாம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் மதர் நேச்சர், அதை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் இன்னும் ப்ரொடெக்டட், இன்னும் ஹீலிங் ஆகிறதுக்கு, சீக்கிரம் இன்னும் அதிகம் ஹீல் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. யாருன்னா ஒருத்தங்க மேபி குழந்தைக்காக எதுனா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட்காக சில ப்ராசஸ் உங்களுடைய அந்த அந்த வயதில் ஊம்பில் சில விஷயங்கள் சேஞ்சஸ் நடக்கிறதா இருக்குது. சீக்கிரமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த குட் நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு. சரியா? எஸ். ஓகே, உங்களை உங்கள் பின்னாடி எப்போவுமே ஒரு ஏஞ்சல் மாதிரியான ஒரு பர்சன், உங்களுடைய ஆன்சஸ்டர் இருக்கலாம்ல, ஆன்சஸ்டர்ஸ் தான் அவங்க. உங்களை எல்லா விதத்துலேயும்
ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு போகிற பாதை காட்டுற மாதிரி இருக்குது. நேற்று நான் ஒரு நார்மலி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் எனக்கு சேனல் ஆச்சு. அதை நான் ட்ராயிங்காக வரைஞ்சிருக்கேன். அந்த ட்ராயிங் கண்ணு முன்னாடி தெரிஞ்ச அந்த விஷனை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சிரிக்காதீங்க, நான் காட்டுறேன் அந்த ட்ராயிங்கை. எனக்கு ட்ராயிங்லாம் எனக்கு வரைய வராது, இது புரியுறன்றதுக்காக நான் ஏதோ லைட் பண்ணியிருக்கேன், சிரிக்காதீங்க. ஓகே, நான் இதில் என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் ஆக்சுவலாக ரீடிங். இது உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தைரியம் வரல, எல்லோரும் சிரிப்பீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இது பண்ணியிருக்கேன். இந்த ட்ராயிங் வந்துட்டு எனக்கு விஷனில் தெரிஞ்ச ஒரு தெரியுதா ஒரு விஷயம் ஃபோக்கஸ் ஆகுதா, ஒரு விஷயத்தை வரைஞ்சிருக்கேன். ஒரு இங்கே ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த ஆன்செஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா இங்கே, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பர்சன் தெரியுதா, இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்காங்க. இருந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களை வந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் ஏதோ கைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஹார்ஸ்ன்றது ஒரு நீங்களாக கூட வச்சுக்கலாம். ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த வழி காட்டுறாங்க. நீங்கள் வந்து வழி தெரியாமல் தடுமாறுற நேரத்தில் உங்களுக்கு வழி காட்டுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இப்போ தான் அந்த விஷயத்தை நோட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கை காட்டுறாங்க, இந்த 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 ஒரு சைட் தான் நீ வரணும், இதுதான் உன்னோட பாதை, இங்கே தான் நீ வரணுன்ற மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் வழி காட்டுற மாதிரி இருக்குது. என்னோடய ட்ராயிங்லாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க, எனக்கு வராது வரைகிறதுக்கெலாம். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு விஷனில் வந்தது, சரி ட்ரை பண்ணுவோம், எத்தனை நாளைக்கு நம்ம வரைஞ்சி கூட சொல்லிடலாம் ட்ராயிங்லன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அந்த மாதிரி. சரியா, சேம் லைக் அதே மாதிரி நான் அதில் வந்துட்டு அந்த அம்பு வர மாதிரி இருக்கேன். லைக் பாருங்கள், ஹேண்ட் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். ஒரு ஹேண்ட் இங்கே பாருங்கள், ஒரு ஹேண்ட் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல. இந்த பர்சன் ஹேண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் கிளியராக தெரிஞ்ச ஹேண்ட், இந்த ஹேண்ட் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். சேம் ஹேண்ட் தெரியுதா, சேம் ஹேண்ட் கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க. இந்த குருவினாலே நமக்கு வந்து குருவியாக இது வந்து என்னது, இது கழுகா, இது ஒரு கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க. உங்களை வந்துட்டு அதிகமாக சியர் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதுதான் பாதை, இந்த பக்கத்தான் நீ வரணுன்ற மாதிரி உங்களுக்கு அந்த வழி காட்டுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் அவங்க உங்களுக்கு கொடுத்து அவங்கள வரவழைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சுச்சுவேஷன்லேருந்து உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக உங்களை தூரத்துலேருந்து உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்குது. இதுதான் இந்த பக்கமாக தான் வா, அந்த பக்கம் வழி கிடையாது, அந்த வழியில் போனேன்னா நீ திரும்ப மாட்டிப்போய், நீ இந்த பக்கம் வான்னு உங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சிரிச்சுக்கிட்டு அந்த வழியாக வர மாதிரி இருக்குது. ஓகே, இது உங்களுடைய ஆன்செஸ்டர். மேபி இது வந்து உங்களோட ஸ்பிரிட் அனிமலாக இருக்கலாம், உங்களுடைய கழுகு அந்த மாதிரி. சில பேர் வந்துட்டு குருவி அந்த மாதிரி பார்க்குறதா இருக்கலாம், அதிகமாக சவுண்ட்ஸ் கேட்குறதா இருக்கலாம், உங்கள் வீட்டில் பார்க்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம். ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் டோட்டலி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆன்செஸ்டரோட நீங்கள் கனெக்ட் ஆகணும். உங்கள் ஆன்செஸ்டர் என்ன பேச வராங்க, அவங்களுடைய சயின்ஸ் என்ன மாதிரி சயின்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஹர்மிட் மோடில், லைக் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு ரெஸ்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க மோட். அதே மோடில் மெடிடேஷன் மோடில் நீங்கள் அதிகமாக நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணும்போதோ, இல்லை நீங்கள் வந்துட்டு நார்மலாக நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போதோ, நீங்கள் அமைதியாக கொஞ்சம் நேரம் கண்ணு மூடிட்டு உட்காரும் போதோ உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அவங்களோட சயின்ஸ் உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காரும் போது உங்களுக்கு அந்த சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும், உங்களுக்கு நார்மலி புரிய வரும். எல்லாருக்குமே எடுத்த உடனே எல்லா விஷயம் உடனே நடக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்து சில மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நார்மலாக உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரியா, மைண்டில் நீங்கள் ரொம்ப அமைதிப்படுத்தணும் மைண்ட். ஏன்னா இப்போ ஒரு டோட்டலி ஒரு ஹர்மிட் மோடுக்கு நீங்கள் வந்தாச்சு, இல்லை வரப்போகிறதா இருக்கீங்க. சில பேர் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் இல்லை ஹர்மிட் மோடில் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும், மெடிடேட் அதிகமாக பண்ணுங்கள். சொன்ன மாதிரி விஷயங்கள், தண்ணி நிறைய குடிக்கிறதா இருக்கட்டும், ஹீல் ஆகணும் நிறைய விஷயங்கள். நீங்கள் இதிலலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய ஆன்செஸ்டராக இருக்கட்டும், உங்களுடைய டிவைனாக எந்த ஒரு டெய்டியாக இருக்கட்டும், காடஸ் அவங்களோட கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களால் வர முடியும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஹீலிங் ஆகாமல் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் உங்களால் முழு மனசோடு ஈடுபட முடியாது, முழுசாக அந்த விஷயத்தை உங்களால் பண்ணி முடிக்க முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் உங்கள் செல்ஃப் கேர், செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்.
செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். யார் பின்னாடியும் எந்த ஒரு விஷயம் பின்னாடியும் போகாதீங்க. ஒரு விஷயம் உங்களை வந்து சேரலை, ஒரு விஷயம் உங்களை இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஒரு பர்சன், ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பின்னாடி போகாதீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அது ஒர்க் பிளேஸில் இருக்கட்டும், ஃபேமிலியில் இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக இருக்கட்டும், லவர்ஸ் இருக்கட்டும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலன்னா யாருமே உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அந்த விஷயத்தை கற்றுக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றதை கற்றுக்கோங்க லைஃப்பில். முடிஞ்ச வரைக்கும் அமைதியான பிளேஸில் உட்காருங்க. நிறைய இயற்கை இருக்கிற இடத்துல போய் உட்காருங்க. மனசை அமைதிப்படுத்துங்க. லைஃப்பில் சிச்சுவேஷன்ஸ் வரும் போகும், ப்ராப்ளம்ஸ் வரும் போகும். ஆனால் அது போகிறதுக்குள்ளே அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்களோ, உங்கள் மைண்ட் அதிகமாக மற்ற விஷயங்கள் யோசிக்காமல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்களோ, எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரலாம். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த விஷயத்தை தான் நீங்கள் உருவாக்குவீங்க. நீங்கள் எவ்வளோ ஹெர்மிட் மோடில் நீங்கள் போயிட்டு நீங்கள் எவ்வளோ உங்களை மனசை உங்கள் பாடி ஃபுல்லாக அமைதிப்படுத்திட்டு நீங்கள் ஒரு புது பர்சனாக ஒரு சரௌண்டிங்ஸ் நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். சில பேருக்கு நாகதேவதை அந்த மாதிரியான ஒரு காட் அந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நாகதேவதை இவங்க சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். மேபி அவங்கக்கிட்ட நீங்கள் வழிபடுற பர்சனாக இருக்கலாம். அவங்க உங்களுக்கு வழிகாட்டுறதா இருக்கலாம். மேபி நீங்கள் கேட்டிருக்கலாம் வழிகாட்ட சொல்லி, அவங்க உங்களுக்கு வழிகாட்டுறதா இருக்கலாம். கோப்ரா சில பேர் யாருன்னா கோப்ரா அந்த மாதிரியான டேட்டூ பண்ணியிருக்கலாம். கோப்ரா நேம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். அது ஏதாவது ஒரு விஷயத்தை குறிக்கிற மாதிரி. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மேபி இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் இந்த வீக் ஆர் 10 days நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹர்மிட் மோடில் ரொம்ப அமைதியாக ரெஸ்ட் எடுக்கணும். சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் ஏதோ சில விஷயங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க, ஏதோ சில சயின்ஸ் கொடுக்க நினைக்கிறாங்க. அந்த விஷயங்கள் நீங்கள் புரியணும், உங்களுக்கு அந்த கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய டயட் சாப்பிட்றது முக்கியம். உங்களுடைய பாடி ஹீல் ஆகியிருக்கணும், உள்ளுக்குள்ளே ஹீல் ஆகியிருக்கணும். அதுக்காக நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணுறதுக்காக தான் மேபி உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு ஏதோ சில விஷயங்கள் காட்டுறாங்க. வழி தடுமாறி நிற்கிற மாதிரி, எந்த சைட் போகிறதுல என்ன விஷயங்கள் புரியாமல் நிற்கிற மாதிரி இருக்கலாம். அவங்க உங்களுக்கு பார்த்து காட்டுறாங்க, இதுதான் இந்த வழி தான் வரணுன்ற மாதிரி சொல்லும் போது 1313 கண்டிப்பாக இது ஒரு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸோட மெசேஜ் தான். சில பேருக்கு இது ஒரு பாஸ்ட் அந்த ஒரு சோல் மெசேஜாக கூட இருக்கலாம் சில பேருக்கு. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டீங்க. God bless.